நடிகை KR விஜயா அவர்களின் திரைப்பயணத்துல மிகவும் முக்கியமான திரைப்படமாக இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படம் அமைந்தது. அந்த அளவுக்கு KR விஜயா அவர்களின் நடிப்பு எல்லோராலும் பாராட்டப்பட்டது. தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி அப்படின்னு ரசிகர்களால் பாராட்டப்பட்ட நடிகை KR விஜயா அவர்கள் பல திரைப்படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. பராசக்தி, பாசமலர், பாவ மன்னிப்பு போன்ற திரைப்படங்களை அவர் பார்க்கும் பொழுது KR விஜயா அவர்களுக்கு வெறும் 10 வயதுதான். அப்பொழுது சிவாஜி அவர்களுடன் திரையில் சமமாக நடிப்பேன் அப்படின்னு துளியும் நான் நினைக்கவில்லை அப்படின்னு KR விஜயா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் KR விஜயா அவர்களின் திரைப்பயணத்தில் அவருடைய 2வது திரைப்படமாக அமைந்த கை கொடுத்த தெய்வம் படத்தில் வடநாட்டு பெண் கதாபாத்திரம் ஏற்று அற்புதமாக நடித்த அனுபவம் என் திரை வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்த அனுபவம் பற்றி KR விஜயா அவர்கள் சொல்லும் பொழுது, சிவாஜி கணேசன் அவர்கள் பெரிய நட்சத்திர நடிகராக இருந்த போதும் அப்படி ஒரு தோற்றத்தை அவர் என்றுமே வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். எப்பொழுதும் எளிமையாக இருப்பார். திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பு KR விஜயா அவர்கள் பல மேடை நாடகங்களில் நடித்த அனுபவம் இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிப்பதற்கு உள்ளூர சற்று பயமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பல சமயங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் KR விஜயா அவர்களுக்கு நடிப்பில் மிகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்காரு. வசனங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், எந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி ஒரு நடிகனாக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? மனைவி மாதிரி. ராகு ஒன்ன விரும்பலமா? நான் அவரை விரும்பல. யார விரும்புற? என்ன பாரு, நான் பாவம்பா. அது அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனால தான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனால தான் இஷ்டப்படி மாப்பிள்ளை தேடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன பாரு, ஏதாவது அறியா பிள்ளை மனசுல உள்ளதை வஞ்சகம் இல்லாம பலாரம் வெளியே சொல்லிடுச்சு. விட்டுறது போட்டு பாருங்க, மன்னிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினம் நீ ஆபீஸ்ல உத்து பாக்குறீல முறைச்சு, அந்த பொண்ணு ஃபைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போடும் போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல? அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி? அது உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா. என்னப்பா நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு உன்னை விரும்புது. அப்படித்தான் போல. முடிச்சு விடுறேன். முடிச்சு விட்டுறேன். பொண்ணு வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. எப்போ? பாரு, இன்னும் 2 நாள் பொறுத்து வருவா. 2 நாளா? 2 ஏன் நாளைக்கே வரவா? கேள்வி ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. நீ ஏன்டா எப்பா திரும்ப? ஐயோ ஏன் பிளைனா பேசுறேன்? ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? உன்னுடைய உருவத்துலதான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாதை. நடிகர் V. நாகையா அவர்கள் இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல லதாவின் தந்தை கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நாகையா தனது 34வது வயதிலிருந்து நடிக்க தொடங்கினாரு. 50கள் மற்றும் 60கள்ல ஏராளமான தமிழ் படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல தோன்றினாரு. சிவாஜி அவர்கள், MGR, ஜெமினி கணேசன் உள்பட அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களையும் நடிச்சிருக்கிறாரு. பொம்மை கல்யாணம், பாவ மன்னிப்பு, நிச்சய தாம்பூலம், கப்பலோட்டிய தமிழன், எல்லாம் உனக்காக, பாலும் பழமும், ஆலயமணி, வளர்ப்பிறை, நான் வணங்கும் தெய்வம், பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம் ஆகியவை நாகையா அவர்கள் நடித்த சிவாஜி அவர்கள் படங்களில் சில. அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? அவங்க
நடத்திருக்காருப்பா. வாங்க வாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ளை அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுதே. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா பின்ன தெரிஞ்சுக்கணுமே. சொல்லு. நான் ஒரு மராட்டியன். அது தெரியும். என் தகப்பனுடைய தொழில் துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டீங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன். என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மனம் செய்துகிட்டேன். எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலைக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி போடுங்க அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கணும். நானும் இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதா அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆயுசு பூரா அவன் கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி தம்பி நீ நல்லா இருக்கணும். எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் இந்த கை கொடுத்த தெய்வம் படத்துல ரவி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் மிகவும் அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். பல காட்சிகளில் உணர்ச்சி பொங்கவும் யதார்த்தமாகவும் காதல் காட்சிகளிலும் கூட மிகவும் நன்றாக தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருப்பாரு எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள். சமையல்காரனுக்கு 50 ரூபா தாராளமா கொடுக்கலாம். துணிமணி 200. என்னப்பா அது? தீவிரமா கணக்கு போடுறேன். கணக்கு போடுறேன். என்ன கணக்கு? ரெண்டு பேருக்கு சம்பளம் 450 ரூபா வருது இல்ல? அதுக்காக தான் கணக்கு போடுறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது? நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம். அதுக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சமையல்காரன், தஞ்சாவூர் சமையல்காரன், நல்ல சமையல்காரன், 50 ரூபா தாராளம். சப்பாத்தி முடியலப்பா, அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம். துணிமணி உனக்கு 200 ரூபா. ஏப்பா ஏன் திடீர்னு அகலக்கால் வைக்கிறேன்? என்ன அகலக்கால்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குடிசை வாழ்க்கையை நீடிக்கட்டும் நான் சொல்றேன். இல்லப்பா, நீ கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்பட்டோம், தாராளமா சம்பளம் வாங்குறோம், கொஞ்சம் வசதியா இருக்குமா? உன் சம்பளத்துல என்ன வேணாலும் பண்ணிக்க, என் சம்பளத்துல டச் பண்ணலாமா? ஏப்பா, ஏன்னா நானும் உன்ன போல சாதாரண பியூன் நினைச்சிருக்கியா? பெரிய மேனேஜர்ப்பா, எனக்கு எவ்வளவு செலவு பண்றேன். அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன், அவ்வளவுதான். வந்துட்டான். ரவி, என்ன பதிர்ச்சி? என்ன லெட்டர்ல நீ அனுப்பிச்ச பணம் சரியான சந்தர்ப்பத்துல எனக்கு கிடைச்சதுன்னு அம்மா எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. நீ பணம் அனுப்பிச்சியா? யார் அனுப்பிச்சா? மேற்கொண்ட நேரம் படி அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஆச்சு. நீ பணம் அனுப்பிச்சியா? நான் தான் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சேன். என்னப்போ உனக்கு ஏது பணம்? என்ன கேள்விப்பா இது? நம்ம ஆபீஸ் பேரையும் உத்தியோகத்து பேரையும் சொன்னா வெளியில ₹1,00,000 கடன் வாங்க முடியும். மாசம் 350 ரூபாய் கட்டுறேன்ட்டு 1000 ரூபாய் நான் தான் வாங்கி அனுப்பிச்சேன். ஏன்பா ஏன் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க? நாம பணம் வச்சது தப்பா? சொல்லிடுப்பா. இல்ல ரவி, சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரு தாய் வயிற்றில் பறக்கிறதுனால. என்ன கேட்டா நட்பு தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அது தியாகத்துல வளர்றது.
அதை நான் மறுக்கல ரகு. அதுக்கு உதாரணமே நீதானே. நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு. சரி, டைம் ஆச்சு, எழுதுறேன். சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது. மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு. எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான். இத்தனை திட்டம் போட்டீங்களா? நான் ஒரு சின்ன திட்டத்தோட கேளு. ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சுப்போம். ஆபீஸ்ல இருந்து வர நம்ம தாமதமானா கூட வேலைக்கு இந்த சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான். இதான் சொல்றேன். குலுங்க குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த திரைப்படத்துக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல பி சுசீலா LR ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல். சாவித்ரி அவர்களுடைய சிரிப்புடன் பாடல் ஒலிக்கிறது. தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் அப்படின்னு பட்டம் பெறும் அளவுக்கு 1960களில் கொடி கட்டி பறந்தவர் தான் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் புகழ் பெற்ற அளவுக்கு அவர் மீதான வதந்திகளும் பஞ்சமில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கோபக்கார இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரது படங்களுக்கு பெண்கள் அதிகம் வருவார்கள். கதை கருவை பொறுத்தவரை இவர் எடுத்த செல்வம் திரைப்படம் முழுக்க முழுக்க பாலியல் சார்ந்த திரைப்படமாகும். 40 வருடங்களுக்கு முன் செல்வம் எதிர்கொண்ட கடும் விமர்சனம் சொல்லி முடியாது. KSG எனப்படும் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் உச்சத்தில் இருந்த காலத்துல மிகுந்த வாய் துடுக்கு உள்ளவர். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடுவார். விநியோகஸ்தர்களிடம் முகத்தில் அடித்தார் போல பேசிவிடுவார் அப்படின்னெல்லாம் பேச்சு நிலவியது. பேசும் தெய்வம் படப்பிடிப்புல சிவாஜி அவர்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறார். மற்ற நடிகர்களை எல்லாம் பத்மினி உட்பட நடிக்கும்போது பாராட்டும் KSG தன்னை மட்டும் பாராட்டுவதே இல்லை. சிவாஜி அவர்கள் நடித்து முடித்ததும் அடுத்த ஷாட் போய்விடுவார். சிவாஜி அவர்கள் KSGயை பார்த்து, ஏண்டா ஏன் நடிப்பை மட்டும் பாராட்ட மாட்டியா, மற்றவங்களை மட்டும்தான் பாராட்டுவியா அப்படின்னு கேட்க KSG இவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கண் கலங்கி போய் சொன்னாராம், நீங்க எப்பவுமே என் எதிர்பார்ப்புக்கும் மேல மிகவும் அற்புதமாக ரொம்ப பிரமாதமாக நடித்து விடும்போது உங்களை பாராட்ட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு சிவாஜி அவர்கள் அழுது விட்டாராம். கை கொடுத்த தெய்வம் திரைப்படம் வெளியாகி மிக பெரிய வெற்றி அடைந்தது. அது மட்டுமல்லாமல் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் பெற்றது இந்த திரைப்படம். உலகம் ஒன்றை வெறுத்துச்சு. உனக்காக அந்த உலகத்தை நான் வெறுத்துட்டு உனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே. ஏம்மா சொல்லு. அப்பா அப்பா
சொல்லிட்டாரு. எங்க அப்பா என்ன கட்ட போடணும்னு சொல்லிட்டாரு. அப்பாவே சொல்லிட்டாரு. கோகிலா 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 நீ பரிசு வந்த பொண்ணா வந்து சாக விட மாட்டேன். நீ என் பத்னியா தான் சாகணும். என் பத்னியா தான் நீ சாகணும். கோகிலா 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 வாய்யா வா. முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கிய ஐயா. பாரிய உன் தங்கச்சிய பாரு. சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாருயா. ஐயா உட்காந்துட்டேன். போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா. போ. களங்கமில்லாத பொண்ணு மேல களங்க சுமத்தினா அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாழா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா. அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.